ஆதி காலத்துல இந்தியா மாதிரி ஒரு சந்தோஷமான நாட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. 1800 பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரியான ஒரு சந்தோஷமான நாடு அப்படிங்கிறது உலகத்திலேயே கிடையாது. பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய திருவருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த தர்மம், வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறத எல்லா அரசர்களும் கடைபிடித்தார்கள். எல்லாரும் வர்ணம், ஜாதி பிரகாரம் வாழ்ந்து வந்தார்கள். சந்தோஷமா இருந்தாங்க. அந்தந்த ஜாதியில அவங்கவுங்க சந்தோஷமா இருந்தாங்க. அப்பதான் இந்த வெளிநாட்டு மனிதர்கள் இங்கே உள்ளே வருகிறார்கள். வந்து பார்க்குறாங்க, இவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானே, இந்த சந்தோஷம் நம் நாட்டில் இல்லையே. ஆதி காலத்தில் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது விலைவாசி கிடையாது, விவசாயம், புரியுதுங்களா, வைரம் வைடூரியம் நிறைய எக்கச்சக்கமா கொட்டி கிடந்தது. எதை என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாம் ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. திருவிழா என்றால், ஊர் திருவிழா என்றால் அவ்வளவு தூரம் சந்தோஷமான திருவிழாக்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த ஜாதிய சண்டையே சுத்தமா இல்லை. வந்து பார்க்குறாங்க, வெளிநாட்டில இருந்து வந்து பார்த்தோன்னே ஒருத்தருக்கு 10 பிள்ளையா 12 பிள்ளையா? ஐயோ, உனக்கு எத்தனடா குழந்தை? எனக்கு 12 பிள்ளைங்க. 12 பிள்ளையா? இப்போ ஒன்று முழுவாமல் இருக்கு என் பொண்டாட்டி. சந்தோஷம் மிகுதியால் இவர்களுக்கு குழந்தை பிறந்து கொண்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 8க்கு கம்மியாக யாருக்கும் குழந்தையே கிடையாது. 1940 வரைக்குமே 8க்கு மேலே தான் குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும். இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே. அவங்க கணக்கு பண்றாங்க, ஆங்கிலேயன் கணக்கு பண்றான். ஒருத்தருக்கு 10 குழந்தை, இந்த 10 குழந்தைக்கு 100 குழந்தை பிறக்கும். அடுத்த தலைமுறை, 3வது தலைமுறை 100 குழந்தைக்கு 1000 குழந்தை பிறக்கும். 4வது தலைமுறை 1000 குழந்தைக்கு 10,000 குழந்தை பிறக்கும். 5வது தலைமுறை 10,000 குழந்தைக்கு 1,00,000 குழந்தை பிறக்கும். அப்ப 10 தலைமுறை வரும் பொழுது உலகம் வியாபித்திருக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதமாகத்தான் இருக்கும். இந்த தர்மம் தான் உலகம் முழுக்கவும் இருக்கும். இதற்கு நாம் கண்டிப்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த இந்து மத தர்மத்தை, இந்து மதத்தை குலைக்க வேண்டும் என்று நம் கையை எடுத்து நம் கண்ணில் குத்தியவர்கள் தான் இவர்கள் எல்லாம். இன்னைக்கு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்துக்களாக இருந்து கொண்டு இந்துக்களை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டு நம் கையை எடுத்து நம் கண்ணில் குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு அதை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி தொடர்ந்து செய்துமே உலகத்தில் அதிகமான ஜனத்தொகை கொண்ட நாடு இந்தியா. உலகம் முழுவதும் இந்து மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பெற்றுக்கிட்டா பணம் தர்ற நாடு தான் இருக்கு. எல்லா நாட்டுக்கும் போயிருக்காங்க இந்துக்கள். அதுவும் தமிழர்கள் நிறைய நாட்டுக்கு போயிருக்காங்க. எவ்வளவு நாடுகளுக்கு ஜீவித்திருக்கிறார்கள், எவ்வளவு நாடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த தர்மமானது இறைவனால் வழங்கப்பட்டது. அதனால் இந்து மதம் எப்பொழுதுமே ஜீவித்திருக்கும்.
இன்னைக்கு தமிழ்ல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே தாராளமா செய்யலாங்க. யாரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா? தாராளமா செய்யலாம். ஒரு சில சமுதாயங்கள் ஐயரை வைத்து திருமணம் செய்வது பழக்கம் இல்லை. சில ஜாதியில பழக்கமே கிடையாது. ஆதி காலத்தில் அந்த ஊரினுடைய நாட்டாமை, அந்த ஊருடைய பெரியோர்கள் முன்னின்று அந்த அவர்களுடைய ஒரு பாடல், ஏதாவது ஒரு பாடலை பாடி இல்லைன்னா ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் திருமங்கலத்தை எடுத்து கொடுத்து திருமங்கலம் கட்ட சொல்லுவாங்க. சத்தியத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. கண்ணகிக்கு கூட திருமணம் செய்து வைத்தது சிவவேதிகர் அப்படின்னு இருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 64 திருவிளையாடல்களை மதுரையில் நிகழ்த்தியவர் சிவபெருமான். ஒவ்வொரு திருவிளையாடையும் படிங்க. இதுல எந்த இடத்துல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த வர்ணாசிரமம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, எதனால் நம் இந்து மதத்தை இவ்வளவு தூரம் இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஆசிரமம் அமைச்சு வச்சுக்கிட்டு இந்து மதத்தை வாழ வைக்கிறோம் என்று சொல்லி இந்து மதத்தை அழிப்பதற்காக பணம் வாங்கி கொண்டு செய்து கொண்டிருக்கிற நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது சந்தோஷத்தை மட்டும் தரக்கூடிய ஒரு நாடு. கங்கை இங்கே வந்ததற்கான ஒரு சரித்திரம் இருக்கிறது. மற்ற நதிக்கு ஏதாவது இருக்கா சரித்திரம்? எதையாவது புண்ணிய தினின்னு சொல்றோமா? எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஏதாவது சொல்றாங்களா? வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஏன் கங்கையில வந்து குளிக்கிறாங்க? காவிரி தோன்றியதற்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. அகத்தியர் கமண்டலத்தில் இருந்து தோன்றியது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நிறைய சந்தோஷமான வாழ்க்கை இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கு. நீங்க ஜாதியம் ஜாதியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். வர்ணாசிரமம் வர்ணம் அப்படின்லாம் சொல்றீங்க. இந்த காலத்துல இதெல்லாம் இருந்தது. ஆனா சந்தோஷமாக இருந்தார்கள் என்று வெளிநாட்டிலிருந்து தூதுவர்கள் என்று சொல்லி இங்கே வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி இன்றைக்கும் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய மதம் இந்து மதம். இந்து மதத்தில் எப்பொழுதும் நாம் இந்து கடவுளை வழிபாடு செய்து அவர்களுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சமூக விரோதிகள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி, பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய இடம், நவகிரக ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடம், அறுபடை வீடு இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு லண்டன்ல முருகன் கோயில் கட்டலாம், அதுக்கு யாரும் தடை சொல்ல முடியாது. அறுபடை வீடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. முருகன் ஓடி ஆடி விளையாண்ட இடம் வள்ளிமலை தான். அதை மாற்ற முடியாதுல்ல. அப்படிப்பட்ட உயர்வான ஒரு மதம். இந்த மதத்தை தயவு செய்து நிறைய பேர் தவறான பாதையில் எடுத்துச் செல்லுகிறார்கள். அதற்கு இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.